போன உடனே என்னென்னா நீங்கள் வந்து எல்லாத்தையுமே தியாகம் பண்ணணும். நீங்கள் இப்போ ஒன்று கிடச்சுன்னா இந்த உலகத்தில் இன்னொன்று கிடைக்காது. புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து என்னென்னா காவி உடையை தவிர எதுவுமே போட முடியாது. நினச்ச உணவை சாப்பிட முடியாது. நினச்ச இடத்துல ஃப்ரீயாக போக முடியாது. நினச்ச இடத்துக்கு பர்ச்சேஸ் போக முடியாது. நம்ம ஊரில் இருக்க பிள்ளைங்க 20,000 சம்பளம் வாங்குறவங்க கூட ஜாலியாக இருப்பாங்க. டக்குன்னு ஏதாவது போர் அடிக்குதுன்னா அமேசானில் ஒரு பர்ச்சேஸை போட வாங்க, இல்லை ஏதாவது ஒரு மாலில் போய் சுற்ற, ஒரு படத்துக்கு போகிறது, ஏதோ ஒன்று ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் காசு இல்லைன்ற ஒரு குறை மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். பத்தாது. 30,000 வந்தாலும் பத்தாது, 75,000 வந்தாலும் பத்தாது, 1,50,000 லட்சம் வந்தாலும் பத்தாது. இப்படி போகும். இருந்தாலும் ஒரு குறையோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லா வித சுதந்திரமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது இவங்களுக்கு இப்போ தெரியாது. ரஞ்சிதா போய் மாறி போய் மாட்டினவங்களுக்கு தான் தெரியும் வாழ்க்கையே போச்சேன்னு. வெளியே போக முடியாது, ஃப்ரீயாக வெளியே சுற்ற முடியாது, பணம் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் நீ எதிர்பார்த்த பணம் உன் கையில் இருக்கும், சொத்து இருக்கும், இடம் இருக்கும், படுதி ஆசிரமம் இருக்குது, அதை ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு போகும். அதை வச்சு இவங்க என்ன நாக்காவளிக்கு போய் என்னத்துக்கு பிரயோஜனம்? நீங்கள் வரவே முடியாதீங்க. அந்த சொத்தை வச்சு என்ன பண்ண போகிறா? இல்லை அங்கே இருந்து என்ன பண்ண போகிறா? அங்கே பார்த்தா இந்த மெடிடேஷன் பண்ணுவாங்க, உட்காந்துருப்பாங்க, பஜனை பாடுவாங்க. இதுக்கு இவன் அங்கே போக வேண்டியது இல்லையா? 1000 கோடி தேவையில்லையே. புரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து என்னென்னா அவர்களுக்கு ஒரு போதை மாதிரி, நம்மளோட காசு இருக்குது, நம்ம காசை பார்த்துட்டே சாக வேண்டியதான். இப்படி ஒரு நிலைமை தான் வந்துச்சு.